வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் தயிரோடு நம்ம ஒரு சில உணவுப் பொருட்களை சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் தயிரை எல்லா நேரங்களிலுமே சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா தயிர் நமக்கு நன்மைகளை தரதுக்கு பதிலாக தீமைகளை தான் கொடுக்கும். அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை எல்லா நாளுமே எடுத்துக்கலாமா வேணாமா, குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா, தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிர் எப்படியெல்லாம் சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்ற அனைத்து தகவல்களுமே விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை நம்ம எல்லா நேரங்களிலுமே சாப்பிட்டோம் அப்படின்னா அது பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடணும். அதாவது நண்பகலுக்கு முன்பாக நீங்கள் தயிர் சாப்பிடணும். அதுதான் இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எப்போ நீங்கள் தயிரை எப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது லோ பிபியோ அல்லது ஹை பிபியோ எப்படி வேணால் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுடைய உடலமைப்பை பொறுத்து அது மாறும். எனவே வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது நிறுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் ஒருபோதும் இரவில் தயிர் சாப்பிடக்கூடாது. இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடும்போது புரோட்டீன் உங்களுக்கு மிக மிகவும் அதிகமாக கிடைக்குது அப்படின்றதுக்காக ஆஸ்துமா ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது இன்னும் அதிகமாகிடும். சளி இருமல் போன்ற பொதுவான தொந்தரவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் நண்பகலுக்கு முன்பாக மட்டுமே தயிர் சாப்பிடுவது நல்லது. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவிலையும் வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிடக்கூடாது. இப்போ தயிரை குறிப்பாக ஒரு சில பேர் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் எண்ணெயில் தாளித்து கடுகு மிளகாய் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிரை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அப்படியே எடுத்துக்கிறது தான் உங்களுடைய உடலுக்கு நல்லது. அது உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை தரும், உடனடி எனர்ஜியை தரும். ஸோ மற்ற எந்த முறைகளிலுமே தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரை நீங்கள் சாப்பிடும்போது உரைய வைத்திருக்கக்கூடிய தயிர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மண் சட்டியில் தயிர் உறைஞ்சிருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி தயிரை தாளிக்கிறதோ சூடு பண்ணுறதோ கூடவே கூடாது. தயிர் ஒரு சில பேர் தினமும் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு கிடையாதுங்க மக்களே. அப்படி நீங்கள் தயிர் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயிர் உங்களுடைய ரத்த குழாய்களில் ஒருவேளை அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலில் வீக்கம் ஏற்படும், அரிப்பு தொந்தரவு உங்களுக்கு ஏற்படும், அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். எனவே நீங்கள் தொடர்ந்து தினமும் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொலஸ்ட்ரால், அந்த கொழுப்புகள் அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்கள் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள், அதுவும் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் நீங்கள் ஒரு வேளை தயிர் சாப்பிடலாம். அந்த ஒரு வேளையும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஒருபோதும் இரவு நேரங்களிலும் காலையில் வெறும் வயிற்றிலும் தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எந்த வகையிலுமே நன்மை கிடையாது, தீமைகளை தான் விளைவிக்கும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரை குறிப்பாக எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவோம். அந்த உணவு பட்டியலில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது. ஸோ வெங்காயத்தை நீங்கள் தயிரோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடனே நீங்கள் ஷாக் ஆவீங்க. அப்படின்னா அந்த வெங்காய பச்சடி தயிர் பச்சடியில் நம்ம சாப்பிட்றோமே அது உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆரோக்கியம் இல்லை தான். வெங்காயத்தோட நீங்கள் தயிர் சேர்க்கிறத தவிர்க்கணும். மக்கள் பெரும்பாலும் தயிர் மற்றும் வெங்காயத்தை இந்த மாதிரி ரைதா வடிவில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெங்காய பச்சடி தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் தயிர் குளிர்ச்சியானது. அதே நேரத்தில் வெங்காயம் நம்மளுடைய உடலில் வெப்பத்தை உற்பத்தி செய்யும். அப்படின்றதால இந்த பழக்கத்தை நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த கலவையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சொறி பிரச்சனை ஏற்படலாம், அரிக்கக்கூடிய தோல் அலர்ச்சி பிரச்சனை ஏற்படலாம், தடிப்பு தோல் அலர்ச்சி மற்றும் பிற தோல் ஒவ்வாமைகள், ஸ்கின் அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இந்த கலவை இருக்கும். எனவே இந்த பச்சடின்னு சொல்லக்கூடிய தயிர் பச்சடி வெங்காய பச்சடி எல்லாம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒரே நேரத்தில் மீன் மற்றும் தயிர் நீங்கள் சாப்பிட வேண்டாம். மீனோட தயிர் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த மீன்லையும் தயிர்லையும் இந்த 2 உணவுகள்லையுமே ஹை புரோட்டீன் இருக்குது, உயர் ரக புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த 2 புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக இணைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவர் சைவ புரத மூலத்தோட புரதத்தினுடைய விலங்கு மூலத்தோட
மூலத்துடன் வந்து இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது ஒருபோதும் மற்றொரு சைவ மூலத்துடன் இணைக்கக்கூடாது. ஸோ இதே போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அசைவ உணவுகளுக்குமே வந்து பொருந்தும். இப்போது இந்த தயிரையும் நீங்கள் அதே போல் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கிறதால அது அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், வயிறு மற்றும் வாயு தொந்தரவான பிரச்சனைகள், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தோலில் வந்து நிற மாற்றங்கள் உண்டாகும். ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும். அதனால் நீங்கள் தயிரையும் மீனையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. பாலையும் தயிரையும் ஒன்றா வந்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாலுடன் வந்து நீங்கள் தயிர் வந்து சேர்க்க வேண்டாம். பால் மற்றும் தயிர் ஒரே குடும்பத்திலிருந்து வருது, அதாவது விலங்கு மூலப்புரதம். எனவே அதை வந்து நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. பாலும் அதே போல் வந்து தயிரும் வந்து அதிகமான புரோட்டீன் கொண்டு இருக்கிறதால மீன் கூட எப்படி தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போலவே நீங்கள் பாலுடையும் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்றதால வயிற்றுப்போக்கு, அமிலத்தன்மை, வீக்கம் மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதால இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இது கொள்ளக்கூடாது. உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம்பருப்பை தயிரோடு சேர்த்து உட்கொள்வது உங்களுடைய செரிமான அமைப்பை சீர்குலைக்கும். இது அஜீரணம், வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று உபசத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். எனவே நீங்கள் உளுத்தம்பருப்பையோ அல்லது உளுத்தம்பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்வது நிறுத்திக்கிறது நல்லது. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. வெங்காயம் மற்றும் தயிர் போலவே வந்து பார்த்தோம்னா மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. ஏன்னா தயிர் குளிர்ச்சியானது, மாம்பழம் வந்து அதே சமயத்தில் வெப்பநிலையை வந்து உருவாக்கும். இது உங்களுக்கு கடுமையான வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தோல் பிரச்சனைகளை, ஸ்கின் டிசீஸையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் மற்றும் முழு உடல்லையுமே நச்சுக்களை உருவாக்கிடும். எனவே நீங்கள் மாம்பழத்தையும் தயிரையும் நீர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவில் வந்து நீங்கள் தயிர் சாப்பிடவே கூடாது. அதுக்கு முக்கிய காரணம் தயிரில் புரதம் மற்றும் ஆற்றல், அந்த எனர்ஜி எல்லாம் அதிகமாக இருக்கிறதால அது உங்களுக்கு வந்து சளி போன்ற மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படின்றதால இரவு நேரங்களில் கூடுமான வரைக்குமே நீங்கள் வந்து தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். இல்லை ஒருவேளை வந்து இரவு நேரங்களில் தயிர் மட்டும்தான் இருக்குது, அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்துப்பூ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஓரளவு அந்த அபாயம் உங்களுக்கு ஏற்படும், தவிர்க்கப்படும். சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அளவோடு சாப்பிடலாம். அது கூட இந்துப்பூ சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது ஓரளவு உங்களுக்கு அந்த பிரச்சனை வராமல் தடுக்கப்படுமே தவிர மற்றபடி அது உங்களுக்கு பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து தயிரை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, எப்படியெல்லாம் சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். தயிரை வந்து சூடான சாதத்தில் தாளித்து உப்பு கலந்து நம்ம சாப்பிடவே கூடாது. இந்த எண்ணெயில் போட்டு நம்ம தயிரை தாளித்து சாப்பிட்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதால இரவு நேரங்களில் தயிரை நம்ம சாப்பிட்டோம்னா மூச்சிறைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கும். அதே போல் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக புளித்திருக்கக்கூடிய தயிரை பித்த வாயு, வயிறு கோளாறு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிடக்கூடாது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ரத்த கொதிப்பு பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகிடும். இரவில் வந்து நம்ம தொடர்ந்து தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த கொதிப்பு, ரத்த சோகை, தோல் பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். தயிரோட நம்ம கடலை மாவு சேர்த்து நம்மளுடைய முகத்தில் பூசி வந்தோம் அப்படின்னா அழகு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து எதுவுமே இருக்காது. இப்போ குறிப்பாக தயிரோட கடலை மாவு சேர்த்து நம்ம பூசி வரும்போது முகம் நமக்கு பொலிவாக வந்து இருக்கும். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சளி போன்ற பிரச்சனைகள் நீங்கும். ஸோ இதோட சேர்த்து தயிரை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து சூடுபடுத்தி சாப்பிட்றதோ அல்லது சமைக்கிறதோ கூடவே கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தயிரில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அதை நீங்கள் சமைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் கெட்டு போய் அது வந்து நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ தயிர் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலுமே மருத்துவ நன்மைகளை கொடுக்காது. இப்போ அந்த நல்ல பாக்டீரியா உங்களுக்கு இருந்தாலாவது அது குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். இப்போ நீங்கள் தயிரை சூடுபடுத்திட்டீங்கன்னா அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போயிருந்தால உங்களுக்கு மருத்துவ நன்மைகளே தயிர் வந்து கொடுக்காது. அதே போல் இப்போ தயிர் வந்து உறைந்திருக்கக்கூடிய தயிர் வந்து இருக்குங்க இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய அந்த தயிர் வந்து நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடும்போது அதோட ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதோட டேஸ்ட்டும் மாறிடும். அது உங்களுக்கு நன்மைகளை தரவே தராது. அதில் எந்த விதமான மருத்துவ நன்மையும் இருக்காது. வெறும் சுவைக்காக சாப்பிட்றதா தான் இருக்கும். அப்படி நீங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய தயிர் வந்து நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க, சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா அந்த டேஸ்ட் அதில் இருக்கவே இருக்காது. சுவையும் போயிடும், நன்மைகளும் கிடைக்காது. எனவே நீங்கள் தயிர் இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அளவோட தயிரை வந்து பயன்படுத்துங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு தயிரை சாப்பிட்டு அதில் கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.